எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது வெற்றிகளை குவிக்கக்கூடிய இந்த வைகாசி விசாக திருநாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் வழிபாடு அனைத்துமே செய்யக்கூடிய சமயத்தில் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம கண்டிப்பாக செய்யணும், எதையெல்லாம் கட்டாயம் செய்யவே கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான முழு தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஞானத்தின் கடவுள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய முருகப்பெருமானுடைய பிறப்பை கொண்டாடக்கூடிய திருநாள் தான் இந்த வைகாசி விசாகம். முருகப்பெருமானுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் புனிதமான நாட்களில் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி இந்த நாள் அன்னைக்கு நம்ம யாரெல்லாம் முருகப்பெருமானை பக்தியோடு வழிபாடு மேற்கொள்கிறோமோ கண்டிப்பாக வாழ்க்கையில் செழிப்பு, வெற்றி இது அனைத்துமே கிடைப்பதற்குண்டான அருளை முருகப்பெருமான் அருள்வார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்படி இந்த சிறப்பு வாய்ந்த நாள் அப்படிங்கிறது முருகனை வழிபாடு செய்து எல்லா விதமான பிரச்சனைகளும் நீக்குவதற்குண்டான விஷயங்களை செய்தாலுமே இந்த நாள் அன்னைக்கு நம்ம ஒரு சில தவறுகளை செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறதும் நமக்கு நன்மைகளை பயக்கும். எல்லா விஷயங்களுமே எல்லாருமே பார்த்து செய்வோம். ஆனால் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளின் காரணமாக நம்ம பூஜை செய்ததற்குண்டான முழு பலனையும் பெற முடியாமல் இருக்கும். அதனால் முதல்ல இந்த நாளன்னைக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது என்ன அப்படிங்கிறதையும் வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம். முருகப்பெருமானுடைய முக்கியமான வழிபாடு தினங்களில் ஒன்று இந்த வைகாசி விசாகம். இந்த குறித்த நாள் அன்னைக்கு முருகப்பெருமானை ஏன் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப பிரச்சனைகள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, மன அமைதி பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும், நம்மளுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருள் பிறக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இந்த வைகாசி விசாக திருநாள், அதாவது முருகப்பெருமான் அவதரித்த இந்த திருநாள் அன்னைக்கு வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான தீய சக்தியிடமிருந்து நம்மளை காப்பாற்றி முருகப்பெருமான் எல்லா விதமான நன்மைகளையும் வாரி வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்படி இந்த நாள் அன்னைக்கு நம்ம எந்த விஷயங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்து நீங்கள் விரதத்தை தொடங்கலாங்கிறத முடிவு பண்ணிட்டா காலையில் எழுந்ததுமே சுத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு முருகப்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் மேற்கொண்டதுக்கு அப்புறமா விரதத்தை தொடங்குவது அப்படிங்கிறது செய்துக்கலாம். இல்லை வீட்டில் இருந்தபடியே விரதம் தொடங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது முருகப்பெருமானுடைய சிலை இருக்குது, இல்லை உருவப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லா சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறமா விளக்கேற்றி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம விரதத்தை கண்டிப்பாக தொடங்கி வழிபடணும். நாள் முழுக்க முருகப்பெருமானுடைய சிந்தனையாக இருக்கும் பொழுது ஓம் சரவண பவ அப்படிங்கிற இந்த 6 எழுத்து மந்திரத்தை கூடுமான வரைக்கும் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ நீங்கள் உச்சரிப்பது அப்படிங்கிறது மிகுதியான பலன்களை பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் சுப்பிரமணிய புஜங்கம், சண்முக கவசம், திருப்புகழ், இப்படி சக்தி வாய்ந்த கந்தசஷ்டி கவசம் இது அனைத்தையுமே உச்சரிப்பது அப்படிங்கிறது நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுத்தரும். நிறைய கோவில்களில் முருகப்பெருமானுக்காகவே இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு அவருக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட சத்ரு சம்ஹார திருஷ்டி ஹோமமானது நடைபெறும். இந்த குறிப்பிட்ட ஹோமம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான தீப சடங்குகளுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய விதத்திலையும் எல்லா விதமான எதிர்மறை சக்திகளிலிருந்தும் நம்மளை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்படி நடக்கக்கூடிய ஹோமங்களில் பங்கெடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு. அடுத்ததாக இந்த குறித்த நாள் அன்னைக்கு நம்ம தான தர்மங்கள் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குடை, மோர், பானகம், தயிர் சாதம், செருப்பு இந்த மாதிரி பொருட்களை தேவைப்படக்கூடியவங்களுக்கு தானம் அளிப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். திருமண தடை விலகணும் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை ஏதாவது ஒரு சில கஷ்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, அந்த கஷ்டத்துலேருந்து விடுபடுவதற்குண்டான அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாலோ கண்டிப்பாக இந்த தான தர்மங்கள் கை கொடுக்கும். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வைகாசி விசாகத்துக்காக நிறைய சிறப்பான பதிவுகள் கொடுத்துருந்தேன். அதில் ஒரு சிலர் கேட்டிருந்த கேள்வி இப்போ என்னால் விரதம் இருக்கவே முடியாதுங்க, நான் ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸில் இருக்கிறேன், அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், விரதமே அனுஷ்டிக்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக மௌன விரதம் கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இந்த மௌன விரதத்தினுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மௌன விரதத்தை கடைபிடித்து வழிபாடு மேற்கொண்டாலே கண்டிப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் விரதம் கடைபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட தேவையில்லைங்க. ஒருவேளை உங்களால் விரதம் இருக்க முடியலனா கூட மௌன விரதம் கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். குறிப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாராளமாக மௌன விரதம் கடைபிடித்து முருகப்பெருமானை நீங்கள் மனதில் நினைத்து வழிபாடு அனைத்துமே செய்தாலே போதும். விரதம் இருந்து வழிபாடு செய்ததற்குண்டான முழு பலனும் கிடைக்கும். இப்போ நம்ம ஓரளவுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையுமே இந்த வைகாசி விசாக திருநாள் அன்னைக்கு கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? இப்போ அடுத்ததாக நம்ம இந்த குறித்த நாள் அன்னைக்கு செய்யவே கூடாத ஒரு சில தவறுகள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஏன் இந்த குறிப்பிட்ட தவறுகளை சுட்டிக்காட்டி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பூஜைகள் அனைத்துமே செய்தாலுமே ஒரு சில நேரங்களில் தாங்கள் பூஜை செய்ததற்குண்டான பலன் கிடைக்கல அப்படிங்கிற மன வருத்தமானது இருக்கும். இதுக்கு அடிப்படையான காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம அறியாமையின் காரணமாக செய்யக்கூடிய தவறுகள் தான் காரணமாக அமையுது. அப்படி இந்த தவறுகளை திருத்திக்கிட்டு நம்ம வழிபாடு அனைத்துமே மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய பேரருளானது கிடைக்கப்பெறும். அப்படி அந்த விதத்தில் செய்யக்கூடாதவைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, முதலாவதா எக்காரணம் கொண்டும் எதிர்மறையான செயல்களில் ஈடுபடுவது அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அதாவது மற்றவங்களுக்கு எதிர்மறையாவோ தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையுமே நீங்கள் மனதளவில் நினைப்பது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக செய்யக்கூடாது. எல்லா நாட்களையுமே செய்யக்கூடாது தான். இருந்தாலும் இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது ஒரு விசேஷமான
முக்கியமான நாள் இல்லைங்களா? இப்படி இந்த நாள் அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம எந்த விதமான எதிர்மறை சிந்தனைகளையும் மேலோங்க விடுவது அப்படிங்கிறது செய்யாதீங்க. அடுத்ததாக இந்த குறித்த நாள் அன்னைக்கு யாரையுமே திட்டுவது அப்படிங்கிறத செய்யவே கூடாது. அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான விஷயம், எக்காரணம் கொண்டும் அசைவம் சமைப்பது இல்லை வீடுகளில் நான் சாப்பிட மாட்டேங்க, இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடியவங்க சாப்பிடுவாங்க, அவங்களுக்காக நான் சமைத்து தரேன் அப்படின்னு சொல்கிறது, இது எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. அசைவத்தை கையாள்வது அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அடுத்ததாக எக்காரணம் கொண்டும் இந்த வைகாசி விசாக திருநாள் அன்னைக்கு பழைய உணவுகளை பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்யாதீங்க. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா விரதம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முந்தின நாளே சமைத்து வீட்டில் வச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அடுத்த உறுப்பினர்களுக்கு பழைய உணவை கொடுப்பது, அதாவது சூடுபடுத்தி கொடுப்பது, இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவாங்க. அப்படி அந்த மாதிரியான தவறு எக்காரணம் கொண்டும் செய்யவே செய்யாதீங்க. அடுத்தபடியாக நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு மேற்கொண்டாலும் சரி இல்லை மௌன விரதம் கடைப்பிடித்தாலும் சரி கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறத செய்யணும். விரதத்தின் பொழுது பொதுவாகவே கவனக்குறைவு அப்படிங்கிறது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சான்றோர்கள் சொல்லுவாங்க. அதனால கட்டாயமாக நீங்கள் ரொம்பவுமே கூடுதல் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறத மட்டும் உறுதிப்படுத்திக்கோங்க. அடுத்ததாக இந்த குறித்த நாள் அன்னைக்கு முடி திருத்திக் கொள்வது இல்லை நகம் வெட்டுவது அப்படிங்கிற செயல்களில் ஈடுபடவே கூடாது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யாருக்குமே நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் உங்களுக்கும் செய்யக்கூடாது, குழந்தைகளுக்கும் நீங்கள் நகம் வெட்டி விடுவது இல்லை முடி திருத்தகங்களுக்கு கூட்டி செல்வது அப்படிங்கிற செயல்களில் ஈடுபட வேண்டாம். அடுத்ததாக இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு எக்காரணம் கொண்டும் நீங்கள் விரதம் கடைபிடிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக மனதை வேறு எதுலையாவது சிந்தனையில் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது நகைச்சுவை திரைப்படங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான முடிவுகள் எதுவுமே எடுக்க வேண்டாம். சிந்தனை முழுவதுமே முருகப்பெருமானுடைய நினைவாக இருந்து அவருக்குண்டான நாமங்களை சொல்லி நம்ம வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இந்த வழிபாட்டுக்குண்டான மிகுதியான பலன்கள் நமக்கு கிடைக்கப்பெறும். அதே போல் இந்த நாளன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடியவங்க அந்த விரதத்தினுடைய நேரத்தை கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக பகலில் தூங்குவது அப்படிங்கிற செயலில் கண்டிப்பாக ஈடுபடவே கூடாது. சிந்தனை முழுக்க கந்தனுடைய நினைவாக இருந்து அவருடைய பேரருளை பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்குண்டான 6 எழுத்து மந்திரமான ஓம் சரவண பவ அப்படிங்கிறத கூடுமான வரைக்குமே நீங்கள் உச்சரிப்பது அப்படிங்கிறது மட்டும்தான் மிகுதியான பலன்களை பெற்றுத்தரும். அடுத்ததாக இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு வீட்டை சுத்தப்படுத்துவது, ஒட்டடை அடிப்பது, இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட வேண்டாம். இந்த நாள் நமக்கு முழுமையான பலன்களை பெறக்கூடிய நாள் அப்படிங்கிறதால சிந்தனை முழுவதுமே முருகப்பெருமானுடைய நினைவாக இருந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அதற்குண்டான பலன்கள் கிடைக்கப்பெறும். அடுத்ததாக இந்த குறிப்பிட்ட நாளானது திங்கட்கிழமையோடு வைகாசி விசாகமும் இணைந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் முருகப்பெருமானுக்கு வில்வ இலை அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். வில்வ இலை அப்படிங்கிறது சிவ வழிபாடுகளில் இடம்பெறக்கூடிய ஒரு இலை இல்லைங்களா? அதுவும் திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுது சிவபெருமானுடைய அருளை பெறக்கூடிய நாள். இப்படி இந்த நாளன்னைக்கு முருகப்பெருமானுடைய தந்தையான ஈசனுக்கு உகந்த இந்த வில்வ இலைகளை பயன்படுத்தி முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு முன்னாடி நீங்கள் அர்ச்சனை மேற்கொள்றீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எப்பேற்பட்ட கஷ்டங்களை நீங்கள் சிக்கி தவித்திருந்தாலுமே அந்த கஷ்டங்கள்லேருந்து விடுபடுவதற்குண்டான அருளை முருகப்பெருமானும் சிவபெருமானும் சேர்ந்தே வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா கண்டிப்பாக இந்த வைகாசி விசாக திருநாளன்னைக்கு கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு மறந்தும் செய்யக்கூடாத ஒரு சில தவறுகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கங்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.